அது ஒப்பாரிக்குன்னே கம்மனுக்கு தனி டாக்டரேட்டே கொடுக்கலாம். வெள்ளரிக்கன் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. அந்த வெள்ளரிக்கன் சடைமுடியானுடைய மலையை எடுத்த அந்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமனுடைய அம்பு எல்லாத்தையும் தொலைச்சிருச்சான் போய். கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி, எனக்கு மலர் போயிருச்சு, என் மலர் போயிருச்சு, என் கூந்தல்ல இனி மலர் இல்லை. ஆனா ராமன் உயிரோட இருக்கிறான். சீத்தைக்கு தலையில பூ வச்சுக்கிற அனுமதி உண்டு. அவன் அங்க புலம்புறா பாருங்க. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அப்படி போய் தேடிச்சா, என் புருஷனுடைய உயிரை தேடிச்சா, ஜானகியினுடைய ஆசை இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிச்சா. இது சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. மண்டோதரி கீழே விழுந்து கிடக்கிறாள். முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க? முதல்ல கொண்டு போய் புதைச்சது, முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியத்தான். கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும், கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா? மயன் மகள் எங்கே அடங்கினாளோ, மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள், ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக எவ்வளவுதான் ஆண் திணவெடுத்து வெளியில் சுற்றினாலும், கற்புக்கரசியான ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த ஆணினுடைய இறுதி அந்த பெண்ணினுடைய காலடியில் தான் வந்து விழும். ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் மிக சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடு தான்